அத பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். நம்ம உடம்ப ஒரு சூப்பரான மிஷின்னு சொல்லலாமா, இல்ல ஒரு அற்புதமான படைப்புன்னு சொல்லலாமா? வாங்க பார்க்கலாம். இதுக்கு நமக்கு வழிகாட்ட போறது திருக்குரான் நற்செய்தி மலர் இதழ் தான். இதோட அட்டைப்படத்துல 4 விஷயங்களை அழகா சொல்லியிருக்காங்க. அதுல விஷயம் பிறப்போட பெரும் அற்புதம். எல்லாத்துக்கும் ஆரம்ப புள்ளி நம்ம இனப்பெருக்க அமைப்பு தான். இத வாழ்வின் வரைபடம்னு சொல்றாங்க. மனித இனம் தொடர்றதுக்காகவே இது ரொம்ப நேர்த்தியா வடிவமைக்கப்பட்டிருக்கு. பாருங்க, ஒரே ஒரு செல், அது ஒரு முழு மனுஷனா மாறுற பயணம் எவ்வளவு ஆச்சரியம் இல்லையா? சரி, உயிர் வந்தாச்சு. இப்போ இந்த உலகத்தை அது எப்படி உணருது? அதுக்கு உதவுறது நம்மளோட புலன்கள் தான். குறிப்பா கண் மற்றும் காதோட செயல்பாடுகளை பார்க்கலாம். யோசிச்சு பாருங்க, கண்ணு ஒளியே வண்ணமா மாத்துது, காது சத்தத்தா அர்த்தமுள்ள தகவலா மாத்துது. சரி, இவ்ளோ வேலை செய்யற இந்த உடம்புக்கு சக்தி எங்க இருந்து கிடைக்குது? அது நம்ம செரிமான அமைப்புல இருந்துதான். இந்த இதழ்ல இதையும் ஒரு அற்புதமா சொல்லியிருக்காங்க. நம்ம சாப்பிடுற உணவு ஒரு பெரிய பயணத்துக்கு பிறகு உடம்புக்கு தேவையான சக்தியா மாறுது. சோ இனப்பெருக்கம், புலன்கள், அப்புறம் செரிமானம், இது எல்லாமே நாம கண்டுக்காத தினசரி அதிசயங்கள். இதுதான் அந்த அட்டப்படத்துல அழகா இறைவனின் படைப்பில் அற்புதங்கள்னு சொல்லியிருக்காங்க. இந்த எல்லா தகவல்களும் திருக்குரான் நற்செய்தி மலர் மே 2026 இதழிலிருந்து எடுத்ததுதான். இத பத்தி இன்னும் முழுசா தெரிஞ்சுக்க இந்த இதழோட ஒரு காப்பியை நீங்க வாங்கலாம். அதுக்கு ஸ்கிரீன்ல இருக்கிற QR கோடை ஸ்கேன் பண்ணுங்க அல்லது 98800135 நம்பருக்கு கால் பண்ணுங்க. சரி,